विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तत्तामात्रं केवल विज्ञानमन्धजं तत् सूक्ष्मं नित्यं तत्त्वमतीत्यत्वसुताय संहामन्ते प्रापितायं विभुमाद्यं तं संसारध्वान्तविनाशं हरिमीडे हरिस्तोत्रத்துல 37வது ஸ்லோகம். பகவத்பாதாள் பக்தி ரசம் எல்லோருக்கும் வரணும். அந்த பக்தியானது மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். மனசுல சாந்தி வந்ததுனால் வேதாந்தமானது மனசுல கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். பிறகு ஆத்ம தத்துவத்தை நாமே விசாரம் பண்ண தொடங்குவோம். பகவானுடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, பக்தியினால பகவான பூஜை பண்ணினதுனால அந்த அனுகிரகத்தினால இப்பிறவிலேயே அவள் க்ஷேமத்தை அடையலாம் எனக்கூடியதான எண்ணத்தில் பக்தி ரச பூரித்தமான பல ஸ்தோத்திரங்களை பண்ணின. அந்த ஸ்தோத்திரங்கள்ல இது ஒரு அழகான ஸ்தோத்திரம். பக்தியும் இருக்கு, அதுல ஆத்ம தத்துவமும் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவம் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான சாரமான அம்சங்கள்லாம் எடுத்து நமக்கு கொடுத்திருக்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு உபனிஷத்தினுடைய ரகசியத்தை சொல்றது. அதே போல இந்த ஸ்லோகத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல 6ஆம் அத்தியாயமா இருக்கக்கூடியதான சத்வித்யை பத்தி சொல்றது. ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், அவர் அப்பா கிட்ட போய் இது போல ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல 12 வயசு வரைக்கும் அவன் ஒன்னும் வாசிக்காம இருந்தான். அப்பா சொல்றார், போய் குருகுலத்தை போய் வாசிட்டு வாடான்னு. குருகுலத்துல போனா இன்னொரு 12 வருஷம் 24 வயசு வரைக்கும் வாசிச்சான். ரொம்ப கர்வத்தோட வந்தா, எல்லாம் வாசிச்சு இருக்கேன்ட்டு அப்பா பார்த்து கவலைப்பட்டு, கர்வம் இருக்கக்கூடாது, வாசிச்சா கர்வம் குறையணும், வினயம் வரணும். இவன் எப்படி கர்வத்தோட இருக்கானேன்னு பார்த்து கவலைப்பட்ட. அப்பா அதை அறிந்தியா? எல்லாம் அறிந்தவரு எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அப்படிப்பட்டதான தத்துவத்தை அறிந்தாயா அப்படின்னு கேட்கிற. அப்படி ஒண்ணு இருக்க என்ன? ஒண்ணு தெரிஞ்சுனா இன்னொன்னு தெரிஞ்சா போல எங்க இருக்கு? அப்படி உலகத்துல இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படி இல்லப்பா, மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணுல இருந்து உண்டான காரியங்கள்லாம் குடம் பல்லாய் மூடி இவை எல்லாம் மண்ணுத்தான் எப்படி அறிகிறோமோ, தங்கத்தை அறிந்தால் தங்கத்தினுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு காணப்படுகிறதோ, அதே போல உலகத்துக்கெல்லாம் மூலமான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, சர்வ காரணமான ஒரு தத்துவம் இருக்கு. அவரை அறிந்தோமையானால் எல்லாமும் அறியலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை தாங்களே சொல்லுங்கோ அப்படிங்கும் பொழுது உலகத்தை படைச்சதான சத்தை பத்தி சொல்ற. அந்த பரமாத்மா அந்த சத்தை சொல்லி, அந்த சத்துல எல்லா விதமான பதார்த்தங்களும் உண்டாச்சு, பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, அதுக்கப்புறம் சரீரம் உண்டாச்சு. சரீரத்துக்குள்ள அவருக்கு உள்ள பூந்துண்டு அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல புலன்கள்லாம் எல்லாம் வேலை பண்ணும்படி பண்றார். இவர் எல்லாம் பண்ணினாலும் அவர் எதோடையும் ஒட்டல, அவர் ஏகமாக கூட்டஸ்தமாக இருக்க அப்படின்னு அந்த பரமாத்மா தான் நீங்க அப்படின்னு அந்த பையனை காமிக்கிற தத்துவமசி அப்படின்னு. அந்த உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் யாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. யார நினைச்ச மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் ஆழ்ந்து விடுமோ ஹரித ஹரதி பூதானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் பகவான நினைச்ச மாத்திரத்தினால் அத்தனையும் போய்விடும். அப்படிப்பட்டதான மகாபிரபு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு அந்த ஹரிய பத்தி சொன்னதான ஒரு தத்துவம். அதை இந்த ஸ்லோகத்துல சத்தா மாத்திரம் கேவல விஞ்ஞானமஜம் சத்து சத்தா மாத்திரம் அந்த உபனிஷத் சதேவதோங்கேனமகிராசீத் இருக்கு. அதனால பகவான் சத்தா மாத்திரம் கேவல சன்மாத்திரம், சத்துன்னு இருத்தல தவிர ஒரு ஒண்ணும் சொல்ல முடியாது. சத்தா மாத்திரம் கேவல விஞ்ஞானமஜம், எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம்
அநேகானி ஜன்மானி தவசார்ஜுனா, எத்தனையோ பிறவைகள் உனக்கு இருக்கா இருக்கு எனக்கா இருக்கு, ஆனா அவைகள் எல்லாமே நான் அறிவேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. எந்தெந்த பிராணிக்கு எத்தனை பிறவைகள் ஆயிருக்கு, எந்தெந்த பிறவைகள் என்ன ஆச்சு அவருக்கு தெரியும். ஆகையா விஞ்ஞானம் அஜம் சது, அஜம் பிறவியற்றவர், கேவல தத்ரூபமா இருக்கார். சூக்ஷ்மம் நித்யம் தத்வம் அதித்யாத்மசுதாய ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் சாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. ஐததாத்மியம் எல்லாமே அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் தான். நாம் எதை பார்க்கிறோமோ இல்ல அவருடைய ஸ்வரூபம். பகு சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபம், சாதாரணமாக கண்களால நம்ம அறிய முடியாதான ஒரு ஸ்வரூபம். ஏதோ கண்ணுக்கு எதிர்க்க அர்ஜுனனுக்கு 4 கைகளோட காணப்பட்ட போதிலும், வசுதேவருக்கும் தேவகைகளும் காண்பித்த போதிலும் அவருடைய ஸ்வரூபம் என்ன? என்மாம் பசிரி நாரதா சர்வபூத குரு நித்தம் நைவம் மாம் திரட்டுவார். அந்த ஸ்வரூபத்தை என்னுடைய அனுகிரகம் இருந்தா தான் நீ பார்க்க முடியும். உன்னுடைய இதயத்துல நீ பக்தியில பார்த்துக்கலாம், ஆனா கண்ணெதிர்க்க நீ பார்க்கணுமே ஆனால் என் அனுகிரகம் இருந்தா தான் முடியும் அப்படின்னு. அப்படி அதே அவர் தான் நீ, அந்த பரமாத்மா தான் நீ என்று சாமவேதத்தினுடைய கடைசியில், சாமவேதத்தினுடைய கடைசியில சாந்தோக்கியம் இருக்கு. அந்த சாந்தோக்கியம் சொல்லிருக்காரு விபுமாத்மம். அந்த விபுஸ்வரூபமான அந்த பரமாத்மா ஆத்யம், எல்லோருக்கும் முன்னால் இருந்தவர். உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் முன்னால அவர் தான் தோன்றினார். என்னுடைய ஸ்வரூபத்தை தேவர்ஷகி நாரதா அசிதா இவெல்லாம் யாராலையும் தெரிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இவளுக்கு முன்னாலே அகமாதிரி தேவானாம், எல்லா தேவதைகளுக்கும் முன்னால நான் தான் இருக்கேன். மகர்ஷினாம் சர்வதா, எல்லா மருகளுக்கும் முன்னால நான் தானே இருக்கேன். இவாளுக்கு எப்படி நான் சொன்னா தான் தெரியும் அப்படிங்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்டதான் ஆத்யம் விபுமாத்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே அப்படின்னு சாமவேதியமான சாந்தோக்கியோபனிடத்துல 6வது அத்தியாயத்துல சொன்னதான ஒரு அம்சத்தை நமக்கு சுலபமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சத்தா மாத்திரம் கேவல விஜானமஜம் சத் சூக்ஷ்மம் நித்யம் தத்வம் அதித்யாத்மசுதாய. தன்னுடைய குழந்தையான அவனுக்கு ஸ்வேதகேது சொன்னார். சம்னமந்தே பிராஹபிதாயம் விபுமாத்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே மூர்த்தே பூர்வமபோச்ய அத சமாதௌ திருஷ்யம் சர்வம் நேதிஜ நேதிஜ விஹாய சைதன்யாம்சே ஸ்வாத்மனி தம் தம் ச விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. பிரதாரண்யத்துல மூர்த்த பிராமணம்னு ஒண்ணு சொல்லிருக்கு. அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய ஆஸ்தானத்துக்கு ஒரு அந்தனர் வர வந்து முதல்ல என்ன சொன்னார்? பிரம்மதே பிரமாணி, நான் உங்க பிரம்மத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற. இந்த ராஜா பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. எப்பொழுதுமே ராஜா ஆஸ்தானத்துக்கு ஒரு பிராமணர் படிச்சவர் வேதவித்து வந்தா அவருக்கு ஒரு கௌரவம் உண்டு. ஏன் வேதத்தை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு வரவா ஆச்சாரத்தோட இருக்கிறவன்னா அவன் ரொம்ப வசதின்னு வேத. அப்படி இருக்கிறவன் வந்தா ராஜ்யத்துக்கு நல்லது அப்படின்னு ராஜா சத்காரம் பண்ணி அனுப்புறது வழக்கம். அப்படி இவர் வந்தது மட்டும் இல்லாம பிரம்மதே பிரவாணி, நான் உங்களுக்கு பிரம்மத்தை சொல்லுகிறேன். ராஜா சந்தோஷப்பட்ட, வாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு 1000 மணிக்கு தரேன். ஏன்னா எல்லாருமே ஜனகோ ஜனகோ ஜனக இது ஜனா காவந்தின்னு எல்லாரும் ஜனகர் தான் கேட்பார், ஜனகருக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஓடுற. நீங்க எனக்கும் தெரியும்னு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு அவருக்கு கௌரவப்படுத்தி சொல்லுவோங்கிற. அதுக்கப்புறம் நிறைய சொல்லுவாங்க. சூரியனுக்குள்ள இருக்கிறவர், சந்திரனுக்குள்ள இருக்கிறவர், அக்னிக்குள்ள இருக்கிறவர், மின்னலுக்குள்ள இருக்கிறவர், மனசுக்குள்ள இருக்கிறவர், ஆத்மாக்குள்ள இருக்கிறவருடைய வரிசையா சொல்லிட்டு வந்த. இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும்னு நிராகரணம் பண்ணிட்டே வரா ராஜா. அதுக்கப்புறம் இதை நிறுத்தி விட்ட. இவ்வளவுதானான்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு தூங்குற பொருள்கிட்ட எழுந்துட்டு போய் அவரை எழுப்புற. எழுப்பினதுமே அந்த தூங்குற பொருள் எழுதினது அவ கேட்கிறார். இது வரைக்கும் தூங்கிட்டு இருக்க, பார்க்கல கேட்கல முகர்ல ஒண்ணும் பண்ணல. இப்ப எழுப்பினதுமே பயத்தோடு நின்று எங்க நிக்கிற இடத்துல பாக்குறார் கேட்கிறார் எல்லாத்தையும் பண்ற. இது தூக்கும் பொழுது எங்க இருந்தார், இப்ப எப்படி வந்தார், யாரு பேசுறாரு தெரியுமான்னு கேட்கிறார்.
அதுக்கப்புறம் அந்த ஸ்வரூபத்தை சொல்லி முடிச்ச பிறகு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்காரு, அந்த பரம்பொருள் இடத்துல தான் இந்த ஜீவன் போய் தூங்கினான். அந்த பரம்பொருள் யார் தெரியுமா? உலகத்தை படைச்சவர். உலகம் எப்படி இருக்கு? நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள், பார்க்க முடியாததான பொருள்கள். ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, இந்த ரெண்டையும் நீங்க கண்ணால பார்க்க முடியாது. நெருப்பு, ஜலம், பூமி, இந்த பொருள்களை நீங்க பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும், இந்த முதல் 3 பூதங்களுக்கு மூர்த்தம்னு பேராம், மீதி 2 பூதங்களுக்கு அமூர்த்தம்னு பேராம். இந்த மூர்த்தமும் அமூர்த்தமும் 5 பூதங்களும் பிரம்மஸ்வரூபமா இருக்கு. அப்படி சொல்லி மூர்த்தே மூர்த்தே பூர்வம் அபோக்கியமாதௌ அத்தனையும் சொல்லி இந்த பஞ்சபூதங்கள்னாலதான் நம்ம சரீரம் ஏற்பட்டிருக்க. இந்த சரீரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பஞ்சபூதங்களுடைய பொருள்களை உட்கொண்டு இருக்கோம். பூமியில இருக்கக்கூடியதான மரங்கொடிகள், அதனால வந்ததான பழங்கள், காய்கறிகள், இவைகள்லாம் அனுபவிக்கிறோம். ஜலத்தை அனுபவிக்கிறோம். அதை சுட பண்ணி அந்த நெருப்பையும் நம்ம உட்கொள்றோம் சூட. இத்தனையும் உள்ள போறதா இல்லையா? இது போனதுனால நம்ம சரீரத்துல சில வாசனைகள் ஏற்படுறது. இந்த அன்ன ரசத்தை எப்படி அன்னத்தை உட்கொள்றதோ அதுக்கு தகுந்ததாக மனசு பரிணாமத்தை அடையிறது. அது பல வாசனைகளோட பல திரவங்கள் உள்ள ஏற்படுறது இதயத்துல. அந்த திரவங்கள்லாம் எப்படி இருக்கு? பல வர்ணங்களோட இருக்கா. வெளுப்பாகவும், கருப்பாகவும், மஞ்சளாகவும், நீளமாகவும், ஊதாவாகவும் இருக்கு. அது என்ன காட்டுறது? நம்மளுடைய சரீரத்துல நமக்கு என்ன சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோ குணமானு காட்டுறது. இந்த வாசனைகளையும் அழிக்கணுங்கிறார். பூர்வமா போச்சிய அத சமாதௌ. இதை முடிச்சுட்டேன்னா சமாதியில். சமாதினா என்ன? தூங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? ஒண்ணும் தெரியாம இருக்கோம். நம்மளையே தெரிஞ்சுக்கல, உலகத்தை தெரிஞ்சுக்கல, நம்ம சரீரத்தை தெரிஞ்சுக்கல, என்ன ஆறுதுன்னு தெரியல. முடிச்சுட்டா உண்டுன்னு முழுக்க தெரியாது. ஆனா சமாதியில் எப்படி? நீங்க முழிச்சுட்டே இருக்கிற காலத்துல, கண்ணை மூடிட்டு இருக்கிற காலத்துல, தியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, தூங்கும் பொழுது எந்த நிலையும் அந்த நிலை வரும். உலகம் தோணாது. எந்த சத்தம் வந்தாலும் என்ன இருந்தாலும் தோணாது. நீங்க எதை தியானம் பண்றீங்கிறதும் தோணாது. ஆனா என்ன தூங்கல. தூங்கி முழிச்சுட்ட பிறகு என்ன சொல்ல? ஒண்ணும் அறியாமல் தூங்கினேங்கிற நிலைப்பு வருது. சமாதியில இருந்து எழுந்து வந்த ஒண்ணும் அறியாமலேன்னு சொல்ல. ஆனா எப்படி என்ன நிம்மதியா இருந்தது. அந்த நிம்மதியா இருந்த ஒரு ஸ்வரூபம், அது ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு மனசை அடங்கிய சமாதி இருக்குமே. ஏன்னா 6 மணி நேரம் தூங்கினா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் சரீரத்துக்கு அவ்வளவு ரெஸ்ட் கிடைக்க. அப்படிப்பட்டதான ஒரு சமாதி நீங்க இந்த உபநிஷத்து சொன்னதான தியானம் பண்ணினா வருமா? ஏன்? அங்க உள்ள இருக்கிறது அந்த உபநிஷத்து அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபத்தை சொல்றதுங்க. மூர்த்தா மூர்த்தே பூர்வமோச்சிய அத சமாதௌ திருஷ்யம் சர்வம் நேதி ஜனேதி விஹாய. அந்த உபநிஷத்துல நேதி நேதி நக்யன்யஸ்மாதினேத்யன்யத் பரமஸ்தி. உலகத்துல தாங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எது இருக்குன்னு கருத்துறீங்களோ அவைகள்லாம் நிஜமா இல்ல. அந்த நிஜமா இருக்கிறது என்ன? இவைகளுக்கு அப்பாற்பட்டதான அந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம். அந்யத் பரமஸ்தி. அது என்னது? பிராணாமை சத்தியம், தேசாவேஷ சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம். தாங்கள் எதை சத்தியம்னு கருதுறீங்களோ அந்த சத்தியத்துக்கெல்லாம் உயர்ந்ததான ஒரு சத்தியமான ஒரு ஸ்வரூபம் அங்கே இருக்கு. அதான் உள்ள இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அந்த உபநிஷத்துல. ஆகியால் சைதன்யாம்சே ஸ்வாத்மனி சத்தியம். அந்த சைதன்யாம்சத்துல ஸ்வாத்மனி சந்தம் விதுரியம். தனக்குள்ள அந்த ஸ்வரூபத்தை, மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தை தாங்கள் எதை சசங்கதக்கம் சகிரீட குண்டலம் சபீதவஸ்திரம் சர்வீருஷம் சாரவட்சம் நமாமேஷ்ணும் சிரதா சதுர்புஜம்னு எந்த ஒரு ஸ்வரூபத்தை சொல்றீங்களோ அந்த ஸ்வரூபத்தை இதயத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்வரூபம் தான் இங்க சொல்ற ஸ்வரூபம். சைதன்யாம்சே ஸ்வாத்மனி சந்தந்த விதோ எம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீரே. அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா. யார நினைச்ச மாத்திரத்தினால வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அன்று விடுமோ. சம்சார துவாந்த விநாசம். என்னதுன்னு தெரியாம சம்சாரத்துல எத்தனையோ கவலைகள் வந்து அத்தனை கவலைகளையும் ஒரு நொடியில நாசம் பண்ணக்கூடியதான ஒரு உத்தமமான ஒரு ஸ்வரூபம் அவரப்பா. அவரை உபனிஷத்தை இப்படி சொல்றது. சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீரே. இப்படி சாந்தோக்கியத்தை சொன்னதும் பிரதாரத்தை சொன்னதான அம்சத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம்
பிரதாரண்யபோகத்தில் இருக்கக்கூடியதான கார்கி பிராமணத்துல சொன்னதான அம்சத்தை சொல்ற ஓ சம்பிரோதம் சர்வம் ககனாந்தம் யோ ஸ்தூலா யோ அஸ்தூலானன்வதிஷு சித்தோ அக்ஷரதம் ஞாதாதோன்யோ நேத்யுபலம்போ நச வித்மஹ வித்மஹ சம்சாரத்வம் விநாசம் ஹரிமேடே ஓ சம்பிரோதம் சர்வம் ககனாந்தம். யாஜ்ஞவல்க்யர் மிதிலாபுரத்துல ஜனக மகாராஜா இருக்கிற இடத்துல இருக்கார். அவர் ஆஸ்தானத்துல இருந்துருக்கார். ஜனக மகாராஜா நிறைய யஜ்யங்களை பண்ணிட்டு இருக்கார். எதுக்காக யஜ்யத்தை பண்றார்? லோகக்ஷேமம். யாகங்கள் பண்ணினா நான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அம்சத்துல பண்ணலையா, ஜனங்கள்லாம் சத்தியமா இருக்கணும், எல்லோரும் நல்லதை அடையணும், ஜனங்களுடைய மனசு எப்பொழுதுமே பகவான் இடத்துல இருக்கணும். அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மற்ற எண்ணங்கள் மனுஷியாளுக்கு வர, என்னை விட அவனுக்கு காசு ஜாஸ்தியா இருக்கே, அதெல்லாம் எனக்கு வரணும், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்களோ அவளது ஒரு வைர பாவனையோ இவைகள்லாம் குறையும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனசுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும். காலம்புறது இன்னைக்கு சரி 4 ஸ்தோத்திரங்களை படிப்போம், 1000 காயத்ரி பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஐத்திய ஹிருதயம் படிப்போம், இப்படின்னு ஒரு மனசுக்கு என்ன பண்ணும்? ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். வேலை கொடுக்காம இருந்தேன்னா அந்த மனசு என்ன பண்ணும் தெரியுமோ? ஒண்ணு முதல்ல நமக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்னு நான் யோசனை பண்ணும். அந்த அப்படி இருக்கணும்னு நினைச்சேன், எப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஊர்ல இருக்கிறவாள்லாம் சௌக்கியமா இருக்கா, எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டங்கள், இப்படி ஆரம்பிக்கும் மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அவ மட்டும் எப்படி வந்தா, அவளுக்கு எப்படி வந்து, யாரை ஏமாத்தினா, இப்படி ஆரம்பிக்கும். அப்படி இன்னொருத்தர் மேல ஒரு தப்ப தோணணும், அதை தேடணும்னு ஆரம்பிக்குமா மனசு. ஆகையால் அந்த மனசுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க கூடாது, ஏதாவது வேலையை கொடுத்துட்டே இருக்கணும். யானை இருக்க அது துதிக்க வச்சுட்டு எல்லாரையும் கீழ்கிட்டே இருக்கும், இப்படி அப்படியும். ஆனா அந்த மாவட்டிக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நான் அந்த யானைக்கு துதிக்கைக்கு ஒரு கட்டையை கொடுத்துருவோம், அதை சுமந்துட்டே இருக்கும். சுமந்தம் இல்லைன்னா குத்துவோம். அப்ப விவகாரம் என்னன்னா, அந்த கட்டையை கொடுத்து அதை ஹிம்சப்படுத்தணுங்கிற அபிப்பிராயம் இல்லை. ஆனா என்னன்னா, அதை கொடுக்கலைன்னா அது எல்லாரையும் ஹிம்சம் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக அதே மாதிரி இந்த மனசுங்கிற ஒரு யானைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். இந்த வேலையை கொடுத்தவருன்னா அதை பண்ணிட்டே இருக்கு அந்த மனசு. சில சமயத்துல அழுவு தட்டுறது, என் நேரம் சோகங்களை படிக்கிறது விடுந்தோம்னா அதையே பண்ணும் அந்த மனசு, சும்மா இருக்க. அதே வரையும் என்ன பண்ண? அப்பதான் ஜபம் எடுத்துக்கணும். அப்ப ஜபத்தை பண்ணதான் அப்புறம் அந்த ஜபத்திலையும் அதுக்கு ஒரு அருட்சி வரும். என் நேரம் இந்த மாதிரி மெக்கானிக்கலா போறது சார். இப்ப என்ன பண்றது? தியானத்தை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நிறுத்தி தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புராணத்தை படிக்கிறதுன்னு ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு புராணம், தேவி பாகவதம் எத்தனையோ இருக்கும் இல்லையா, பகவானுடைய சுலபம் லீலைகள். அதுக்கப்புறம் அதையும் நம்ம படிச்சா போர் அடிக்கிறது. என்ன பண்ண? யாராவது சொன்னா கேட்கணும். தச்சிந்தனம் தன்மனனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு அத ஒரு பாட்டு பாடுறது, அதை தெரிஞ்சுக்கிறது, மறுபடியும் அதனுடைய அர்த்தம் இப்படி மாத்திட்டே இருக்கணும். அந்த மனசுக்கு மனசு அலுப்பு தட்டாம இருக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணினார்? ஆனா யாகங்களை பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டார். அவர் யாகங்கள் ஒண்ணு நடக்கிறது. ஒரு தரம் என்ன பண்ண? குருபஞ்சால தேசத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பிராமணாலும் இவர் பண்ற யாகத்துக்கு வந்து சேர்ந்தார். யாகம் ஆரம்பிக்க போறது கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற பிராமண சமுதாயத்தை பார்த்தார். அடேப்பா, எல்லோரும் பிரம்மோத்சவலா இருக்கா, இவள யாரு ரொம்ப பெரியவர்? வேதங்கள் வாசிக்கிறதுல பெரியவர் சின்னவர்னு கிடையாது. எல்லோரும் ஒரு வேதத்தை வாசிக்கிறார், எல்லாரும் நோட்ட பண்ணினாதான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லப்பாரு. இதுல விவகாரம் இருக்கு. ஆனா அந்த வேதத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை சொன்னா, அது ஏதாவது கேள்வி கேட்டா அது எங்க இருக்கு, என்னமா இருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்லக்கூடியதான ஒரு குணம் இருப்பாச்சுல, அதான் அனுசானமானின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதத்துல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து அதுக்கு சமாதானத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கக்கூடியவர் அவர். அதை பார்த்ததுமே ஓஹோ அப்படியா, யார் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற. ஆனா பரீட்சை வைக்க முடியுமா? நம்ம கௌரவப்படுத்தி வந்திருக்கோம், உங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் வைக்கிறேன், என்ன இருக்கேன், இதெல்லாம் ஐடி கம்பெனியா நான் டெஸ்ட் வைக்கிறேன், ஏன்னா நாங்க உத்தியோகத்துக்கு இல்லையே. ஓஹோ அப்படியா, என்ன பண்றதுன்னு ஒரு 1000 பசுமாட்டை கொண்டு வந்த ஒவ்வொரு பசுமாட்டை கொம்போலையும்
மூலையும் 10 பலத்தை தங்கத்தை வச்ச யானை மாதிரி காணப்படுகின்றதான ஒரு காளையை கொண்டு வந்து வச்ச உங்களுக்குள்ள யார வசதியும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்ற. இந்த பிராமணாலாம் பாருங்க ஜெனரலி டக்குன்னு முன்னுக்கு வர மாட்டா. ஏன்னா நம்மளை விட இவங்க படிச்சவரா யார் ஜாஸ்தியா யார் வசதியோ தெரியுது. எல்லாருக்கும் முதல்ல இருந்து நம்ம நாட்டுல என்ன படிச்சிருக்கான் படிப்போட மட்டும் இல்லாம அவளுக்கு விநாயகத்தையும் சொல்லி கொடுத்தோம். நான் தான் வசத்தின்னு மாறு தட்டின்னு சொல்லக்கூடியதான சொரூபம் சொல்லல. ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுல படிச்சவா எப்படி ஒரு மூவிங் லைப்ரரி அத்தனை புத்தகங்கள் அவ கட்டையிலேயே இருக்கும். புத்தகத்தை பார்த்து சொல்லணும்னு நிர்பந்தம் இல்லை, எல்லாமே இருக்கு. ஒரு பேருக்குத்தான் புத்தகத்தை வச்சுருக்கா. எந்த மூலையில எது இருந்தாலும் அது சொல்லக்கூடியதான யோக்கியத்தை உள்ளவங்க சர்வதா சர்வகாலமா அதையே யோஜனை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த மகாத்மாக்கள் இருக்கல அவளுக்குள்ள என்ன பண்றது அப்படின்னு இப்படி கேட்டதுமே அவன் யாரும் நான் தான் படிச்சேன்னு முன்னுக்கு வரலையா. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தா யாஜ்ஞவல்கியர் எட்டி இருக்கக்கூடியதான தன்னுடைய ஷீடர், அதனால ஷீடர் பக்கத்துல இருக்கக்கூடாது, குரு பக்கத்திலேயே இருக்கிறது, குருக்கு முன்னால தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எட்டி நிக்கிற அந்த ஷீடர் சாமஸ்ரவான்னு கூப்பிட்டாரு. இந்த சாமஸ்ரவான கூட்டத்தினாலேயே என்ன தெரியுதுன்னா 4 வேதங்களும் யாஜ்ஞவல்கியர் தெரியும்னு தெரிஞ்சுவிடும். எப்படி சாமவேதம் படிக்கிறவனே அர்த்தம். பேரை வச்சுக்கோப்படல சிஷ்யனை, சாமவேத சிஷ்யனை இங்க வாழ்ந்த அப்படியே சாமவேதம் வாசிக்கிறவன். சாமவேதத்தை வாசிக்கிறவன் இவருக்கு தெரிஞ்சாதானே இவன் சொல்ல முடியும். எப்ப சாமவேதத்தை சொல்றாரோ ருக்வேதமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ருச்சூடதும் சாமா அந்த ருக்குக்கு மேல தானே பாட்டா சொல்லி கொடுக்கறத. ருக்கு தெரியுமா சாமா வந்து ருக்வேதம் தெரிஞ்சிருக்கு, சாமவேதம் தெரிஞ்சிருக்கு. யாஜ்ஞவல்கியர் சூரிய நடத்துல இருந்து எதிர்வேதத்தை கத்துண்டார்னு பிரசித்தம் உலகம் முழுக்க. இப்ப 3 வேதங்கள் யாஜ்ஞவல்கியருக்கு வந்தாச்சுன்னா அதர்வ வேதம் இதுக்குள்ள அந்தர்பூதம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியதான மந்திரங்கள் தான் அதுல இருக்க. இப்ப 4 வேதங்களும் வாசிச்சவர்னு தெரிஞ்சு போயிடுது. ரொம்ப நல்லா இருக்க. இத சொல்லி என்ன பண்ண அவன் வந்ததுமே இந்த பத்மாட்டெல்லாம் கொஞ்சமே நம்ம ஆத்துக்கோட்டையில கட்டி விடுன்ட்டார். என்ன சுவாமி மற்ற பிராமணெல்லாம் பார்த்தாராம், என்ன நீங்க இப்படி கேட்கிறீர்கள், எல்லாமும் எல்லாரோட நன்னா தெரிஞ்சவன் நீங்க தான் கர்வத்தோட பேசுறா அப்படிங்கிறார். அவர் சொல்றார் நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா, நீங்க யாரும் முன்னுக்கு வரல. சரி கோகாமா வயகஸ்மா எங்களுக்கெல்லாம் பசுமாடுன்னா இஷ்டம், வாங்கி வச்சிருக்கோம். நீங்க யாராவது ஜெயிச்சோன்னா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் சாப்பிட்டதான் மிச்சம். அவ்வளவு பசுமாடு தான் திருப்பி கொடுக்குவாரு, பாதைய கேட்க வர்றது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ராஜா அவனுடைய ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு புரோகிதர் அஸ்வரர்னு அவர் கேள்வி கேட்கிறார். அவருக்கு பதில் சொன்னார். அதுக்கப்புறம் புஜ்ஜுன்னு ஒருத்தர் அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியதான ஒவ்வொருத்தரும் உஷஸ்தன் ஒருத்தர், கபோடன்னு ஒருத்தர், இப்படி வரிசையா கேள்வி கேட்டு வந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு அம்மா கார்கின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா எழுந்து கேட்க தொடங்கினான். என்ன ஆச்சுன்னு யாஜ்ஞவல்கியர இந்த பூமியை பார்க்கறேன், இந்த பூமி எல்லாம் எதுல கோக்கப்பட்டிருக்குன்னு ஆரம்பிச்சார். பூமிக்கு காரணம் ஜலமா, அதுல கோக்கப்பட்டிருக்கு. ஜலத்துக்கு காரணம் என்னன்னா நெருப்பு, நெருப்பு காரணம் வாயுன்னா, வாயு காரணம் வரிசையா சொல்லிட்டு கந்தர்வலோகங்கள் எங்க இருக்கா அங்க எங்க இருக்கு இல்லைங்கிறத கடைசியில ஆகாசம்னு முடிச்சார். அந்த அவ்யாக்கிருத ஆகாசமும் எங்க கோக்கப்பட்டிருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு அதை பார்க்கணும். யாஜ்ஞவல்கியர் பார்த்த இந்த கேள்வி கேட்டா உன்னால வெடிச்சு விடுவிட்டார். இது நான் வம்பா இருக்கேன், நாங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லேன்னு ஆரம்பிச்சிருக்கேன். நான் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டா தலை வெடிச்சுடுங்கிறேன் அப்படின்னு. இல்லம்மா, இந்த கேள்வியானது 1 to 1 குருவிட்ட உபதேசத்தினால வாங்கி கொள்ளணும். இப்ப எல்லாம் பாருங்க டிவியிலேயே உபதேசம் பண்ணிட்டே இருக்கா. அந்த மந்திரங்கள் பலத்தை கொடுக்காது, வேற ஒண்ணும் இல்ல. அதை நம்ம வாட்சோம் ஏன்னா பலத்தை கொடுக்காது. ஒரு சமயம் பார்த்து நல்ல சமயத்தை பார்த்து அந்த உபதேசம் பண்றதுக்கு முன்னால் அந்த குருவானவர் இவருக்கு உபதேசம் பண்ணணும் என்பதற்காகவே ஜபித்து அதுக்கப்புறம் பண்ணினாத்தான் அது பிரயோஜனத்தை கொடுக்கும். இல்ல வெறுமனே இருந்தா ஒரு லாபமும் இல்லை. ஆகையால் இது குருமுகமாக அறிய வேண்டியதுமா. அது நீங்க அப்படி 4 பேர் இருக்க சபையில கேட்கறது இல்ல. அப்படி கேட்டா தலை உடைச்சு விடுவத உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துல ஒவ்வொன்றும் எதுல கோக்கப்பட்டிருக்கு எதுல கோக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவ்யாக்கிருத ஆகாசம் வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவ்யாக்கிருத ஆகாசத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் எந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபம் இருந்தா
அந்த ஸ்வரூபம் கேட்டார ஓதம் புரோதம் எத்வஜ சர்வம் ககனாந்தம். ஓதம் புரோதம், இந்த வஸ்திரம் இருக்க, இந்த துணியானது என்ன பண்ணிருக்கு, 2 நூல்கள் இருக்கு, நூல்களை குறுக்க நெடுக்க கட்டப்பட்டிருக்கு. அப்படித்தானே இந்த வஸ்திரம் நெய்யப்பட்டிருக்கு. இந்த துணி எப்படி நெய்யப்பட்டிருக்க, நூல்கள் இப்படி குறுக்க இருக்கு, இப்படி நெடுக இருக்கு. அது நெடுக குறுக்க இருக்க கூடியதான நூல்களை அதுக்குள்ள சேர்ந்து அந்த லோகக்குள்ள போட்டு இப்படியும் அப்படியும் எழுந்து சரி கொண்டு வந்திருக்க. அப்ப தானே வஸ்திரம் வந்திருக்குங்கிறான். அதே மாதிரியே ஒவ்வொரு பொருளும் அதனுடைய காரணத்துல போக்கப்பட்டதுக்கு. காரணம் தான் காரியத்துக்கு. குடம்னு நம்ம பாக்குறோம், அந்த குடத்துக்குள்ள மண்ணுத்தான் இருக்க. மண்ணுத்தான் குடமாக ஒரு காட்சி அழிக்கிறது. நாம குடம்னு பேர் வச்சிருக்கோம், அங்க இருக்கிறதே வெறும் மண்ணுத்தான். வேட்டின்னு நான் சொல்றேனே தவிர அந்த வேட்டிக்குள்ள என்ன இருக்க, வெறும் நூலு தான் இருக்க. அதே விதமாகத்தான் எல்லா பொருளும் போக்கப்பட்டிருக்கு. எங்க போக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்குள்ள இந்த மகாவிஷ்ணு இடத்துல. யோதம் புரோதம் ஜெயத்ரஜ சர்வம் ககனாந்தம். ககனாந்தம் ஆகாசம் வரைக்கும் நமக்கு தெரியும். அப்படியாக்குறது ஆகாசம் வரைக்கும் தான். யோ அஸ்தூல அனன்வாதிஷ சித்தோ அக்ஷர சம்ஞா. அந்த பரம்பொருள் இந்த உலகம் முழுக்க மாயையோட யாரிடத்துல போக்கப்பட்டிருக்கோ அந்த அறிங்கிற ஒரு மகாத்மா அவர் எப்படி இருக்க, அஸ்தூலம் அனனோ அக்ரஸ்வம் அதீர்க்கம் அலோகிதம் அஸ்நேயம் அச்சாயம் அகதமஹா. சொல்ல அணுவான பொருளுக்குள்ள அணுவா இருக்கிறது. ஒரு சின்ன பூச்சி இருக்கு, கொசு இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா இருக்கார். பெரிய யானை இருக்கு, ஒட்டகம் இருக்கு, அதுக்குள்ளயும் இருக்கார். உள்ளத்தான இருக்கார், வெளியிலையும் இருக்கு. அந்தர்பகிஷ்டர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. ஒரே பொருள் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். குடத்துக்குள்ள இடவழி இருக்க, குடத்துக்கு வெளியில இடவழித்தான். அதே போல இங்க பரமாத்மா எங்க இருக்கார், உங்க சரீரத்துக்குள்ளயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலும் இருக்கார். அப்படி அஸ்தூலம் அனணு அகரஸ்வம் அதீர்க்கம் இப்படி சித்தோ அக்ஷர சம்ஞா. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அக்ஷரம்னு. அப்படின்னு அக்ஷரம்னு பேர் அவருக்கு. அக்ஷரம் அழிவற்றவர். உலகத்துல எல்லா பொருளும் அழிஞ்சுட்டே இருக்கு. நாம ஏதோ நித்தியம்னு நினைக்கிறோம், ஏதோ எதுவும் நிச்சயமா இல்ல. கொஞ்ச நாளைக்கு மாறிண்டே இருக்கு. நமக்கு ஃபேஷன் வந்து அதை உழைச்சிருக்க வேற கட்டிகிட்டே இருக்கோம், வேற மாத்திட்டே இருக்கோம். 4 கட்டு வீடு இருக்கும் கிராமத்துல. அவ்வளவு வீடு இருந்தாதான் வீடுமே கணக்கு. இப்ப என்ன பண்றோம், 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறான். அதுல ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு என்ன 30 பிளாட், 30 மாடி, 40 மாடிங்கிறான். கட்டிட்டு இருக்க. என்ன சுவாமின்னா இதுதான் இப்ப ஃபேஷனுங்கிறா. மனுஷால் எப்படி கீழே நடக்கிறதுக்கு சாதாரண தர இருக்கணுங்கிறா. அதுலதான் சாணியை போட்டு மூழ்கி அதுல உட்காரணுங்கிறா. இப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாம் கெட்டு போயிடும், அதனால கீழே உட்கார தயாரா இல்ல, சேர்லயே உட்காரணும். இப்படி எதை நம்ம ஒரு நாளைக்கு வச்சுருந்தோமோ நம்ம ஆச்சாரங்களும் விவகாரங்களும் எல்லாம் மாறிட்டு இருக்கோம் இல்லையா. எது நம்ம விட்டோம், பழசெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் ஆகணும் இதுவும் மாறும். இது அப்படியே நிக்கப்படுறது இல்ல, எல்லாமும் மாறும். ஆனா அப்ப நாம இருக்க மாட்டோம். அவ்வளவுதான். உங்க கொள்ளு பேரணும், கொள்ளு பேசி இருப்பா, அவ பாப்பா இதெல்லாம் வேண்டாம் போவா அப்படின்னு பழைய நாளுக்கு போயிட்டே இருப்பா. இப்படி நீட்டே சக்கரதே விக்ரமேனா கீழையும் மேலையும் போயிட்டே இருக்கா இல்லையா. எது ஒரு நாளைக்கு ஃபேஷனா இருந்ததோ அது இன்னைக்கு ஃபேஷன் இல்லைன்னு ஆயிடுது. இன்னும் கொஞ்ச நாள் பழைய அதே வருது. அதே மாதிரியே லோகத்துல இருக்க பொருள்கள்லாம் மாறின பொழுதும் மாறின பொருள்களுக்குள்ள மாறாம ஒருத்தர் இருக்கார். வினஷ்யந்தம் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாம ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அவன் தான் இந்த பரமாத்மா. யோ அஸ்தூல அனன்வாதிஷு சித்தோ அக்ஷர சம்ஞா ஞாதாதோன்யோ ஞாதா அத அன்யா. இவர்களை எல்லாரையும் வாடிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க மனசுக்கு பின்னால அவர் உட்கார்ந்து இருக்க சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ட. ஒரு பொருளை பார்த்தேன், இது குடம்னு பார்த்தேன். பார்த்ததுமே நீங்க மட்டும் பார்க்கல, அவரும் பார்த்திருக்க. ஏன்னா நீங்க இது குடம்னு நீங்க சொல்ற, குடத்தை அறிந்த இவனை நான் அறிகிறேன் அவர் சொல்றார். ஏன்னா அப்புறம் கேட்கிறேன், சுவாமி குடத்தை பார்த்தீங்களா? பார்த்தேங்கிற. இப்ப குடம் உங்களுக்கு தெரியுமான்னு, நான் குடத்தை அறிகிறேன். இப்ப முதல்ல இது குடம்னு ஒரு அறிவு, 2வது குடத்தை நான் அறிவேன் அறிவு. இந்த குடத்தை நான் அறிவேன்னு எப்படி சொல்றேன்? பின்னால இருக்கிற அந்த ஆத்மா பார்த்து இருக்கு. இந்த ஜீவனானவன் குடத்தை கண்டிருக்கான், இவனுக்கு
இவனுக்கு குடம் அறிவு இருக்கு அப்படின்னு செகண்ட் நாலேஜ் ஒண்ணு வருது பார்த்தீங்களா, அது யார்? அந்த பரமாத்மா. சில சமயத்துல பொய் சொல்றேன், நீங்க பொய் சொல்லும் பொழுது இவன் பொய் சொல்றான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க. நீங்களே சொல்றேன், நம்மள சொல்லியிருக்க கூடாது, என்ன அந்த சந்தர்ப்பம் அப்படி, சில சமயத்துல போய் சொல்லத்தான் ஆக வேண்டியதா இருக்க, என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் வேண்டாம். இவரை கல்வி சொல்ல முழுக்க என்னன்னா பொய் சொல்றேங்கிறது ஒருத்தர் நோட் பண்ணியிருக்காரோ இல்லையா? யார் சார்? அவர் தான், அந்த உள்ள இருக்கிற பரமாத்மா அவர் நோட் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவர் ஞாதா அதோ அந்யா, இதை விட வேதானவர், இவரோட வேதானவர். நேத்யுபலப்யோ நவேத்யா, அவர் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் தள்ளினாலும் அவரை தள்ள முடியாது. இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒருத்தருக்கார். நவேத்யா விநாசம் அறிமீடு, அந்த பரம்பொருளை உங்க மனக்கண்ணால பார்க்கலாமே தவிர அவர் வேத்தியன் ஆக மாட்டார். கண்ணால நாம இன்னொருத்தரை பார்க்கிற மாதிரி அவரை பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னா அவர் அருள் வேணும். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணினார்? அப்பா நான் உனக்கு வேற திவ்யம் ததாமி சற்று, அழகான வேற இன்னொரு கண்ணை பார்க்கலாம், ஏனமாம் திரட்டுமி நக சக்கியதே, மற்ற யாராலையும் இந்த சுரூபத்தை பார்க்க முடியாதப்பா, நான் வேற கண்ணை தரேன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சுரூபத்தை அழகா பார்த்தா. அதே மாதிரியே இந்த ஊன கண்ணால, இந்த சர்ம சற்றுசுனால அந்த பரமாத்மாவை நீங்க பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல இருக்க. நித்தியபலப்யோ நவேத்யா தம் சம்சாரத்வாம் தவிநாசம் ஹரிமீடே தாவத் சர்வம் சத்யமிவாபாதியதே தத் யாவத் சோஸ்மீதி ஆத்மனி யோக்ஞோ நஹி திருஷ்டா திருஷ்டே தஸ்மின் சர்வம் சத்யம் பவதீதம் தம் சம்சாரத்வம் தவிநாசம் ஹரிமீடே தாவத் சர்வம் சத்யமிவாபாதி. ஆனந்தமா தூங்கினான். தூங்கி ஒரு அரை மணி நேரம் ஆனந்தமே ஒரு சொப்னம் வந்தது. இவன் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு தூங்கி இருக்கான். சொப்னத்துல என்னடா ரொம்ப பசியா இருக்குன்னு சொப்னம். இங்க போறான் அங்கே போறான், எங்கெங்கயோ போறான், எங்கேயும் ஒண்ணும் காணப்படல. கவலைப்பட்டான், என்னடா பண்றது, இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கைன்ட்டு. இங்க இருந்து நேர கிளம்பி காசிக்கு போயிட்டான் 2 செகண்ட்ல. என்னாச்சு? மகாகும்பமேளா நடக்கிறது, எல்லோருக்கும் ஆகாரம் போடுறான், வரிசையா அங்க லைன்ல நிக்கிறான். இங்க என்ன 5 நிமிஷத்துல லைன், அங்க சாப்பாட்டுக்கே 2 மணி நேரம் லைனு. ஏன்னா அவ்வளவு கும்பலும் இருக்கா வரிசையா. அதுக்கப்புறம் போட்டேன், அதை உட்கார்ந்து அங்கே சாப்பிட்டு கை அலம்புறதுக்கு ஜலம் இல்லை, கங்கை நதியிலேயே போய் இததையும் போட்டு கை அலம்பிண்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கான். அது இது யாரோடையும், அவருக்கு எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கு, நாங்க நாகாலாந்துல இருந்து வந்திருக்கேங்கிறான். இன்னொருத்தான் வேற எங்க வந்திருக்கேன்னா அவனோட நான் பேசி எல்லாம் ஆச்சு, எல்லாம் உண்மையா காணப்படுத்த. ஆனா எது வரைக்கும் டக்கர் முடிச்சுண்டா வரலாம். அப்ப காசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்டது அண்ணன் இன்னும் ஜீரணம் ஆகல. என்ன சுவாமி, நீங்க தான் அங்கெங்கேன்னு எங்க போறது, காட்டிக்கு வருது, இங்கதான் முடிச்சுட்டு இருக்கேன் விவகாரம் முழுக்க. ஆனா இவன் பார்த்ததெல்லாம் எப்படி பார்த்தான், நிஜமா நடந்தா போல பார்த்தான். அங்க இருக்க போர்டெல்லாம் படிச்சானே, இது என்ன ஏது அப்படி எல்லாம் படிச்சு அங்க போய் அவ சாப்பிட்டா இது போராதுன்னு கொஞ்சம் வாங்கி அதை சாப்பிட்டு இது கேதார் காட்டுக்கு போய் மாடி படிக்கட்டெல்லாம் இறங்கி கையளமின்னு அங்கேயே உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிறவன பேசி இவ்வளவு பண்ணி நாங்க ஏதாவது ஒண்ணு பொய்ன்னு உங்களால அப்ப சொல்ல முடிஞ்சதா? ஆனா என்ன ஆச்சு, எழுதுன கண்ணை முழிச்சிருந்தானோ எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இந்த சம்சாரத்துல பகவான பார்க்கிற பரியந்தம் என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கோமே, எல்லாம் உண்மையாகத்தான் காணப்படுறது. ஆனா அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து கிடையாது, ஒரு க்ஷணம் அவரை பார்த்ததுமே இவைகள்லாம் ஒன்னும் தோணல. இனிமேல் அந்த பரம்பொருள் இடத்துலதான் மனசு லைட்டு. இதெல்லாம் இது பொய்யா உண்மையா என்ன ஏது இது யோசனையே பண்ணல, சர்வமும் விட்டு போச்சுன்னு. தாவத் சர்வம் சத்யமிவாபாதி, தாவத் சர்வம் அந்த பரம்பொருளை மகாவிஷ்ணுவை பார்க்கிற பரியந்தம் இதெல்லாம் உண்மையாக்கும். அது வாங்கணும், இது வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்கல. மாசம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும், என்ன நான் போயிட்டு என்ன ஆகுது, இதே போன பிறகு யாருக்கு போனா என்ன, இந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது பதில விவகாரம் முழுக்க. அப்படி லோகத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோமே விவகாரம் முழுக்க, இதெல்லாம் உண்மையே நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்னன்னா அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கிற பரியத்தை தான்.
மனசுல உங்க இதயத்துல தொடங்கினாரையானால் அவருடைய பாதத்துல 4 துளசியை போட்டு நமஸ்காரம் பண்ணினேடையானால் போறோம். என்ன ஆச்சுறார்? இதுல ஒரு பற்றுதலும் வர இவைகள்லாம் உண்மைங்கிறத நான் மறந்து போயிடும். சர்வம் சத்திய விபாதி எதே தது யாவசோஸ்மீதி ஆத்மனி யோக்ஞோ நகி திருட்டா. உள்ளூர ஒருத்தர் இருக்கார், ஆனா அவரை நான் பார்க்கல, அதான் அவரே நான் அறிந்தேன். கண்ணால நான் பார்க்கல அவரை, ஆனா இதயத்துல தியானம் பண்ணினா தோன்றேன். தியானம் பண்ணும் பொழுது அந்த ஸ்வரூபம் அந்த புன்சிரிப்போட மகர குண்டலங்களோட கிரீட்டங்களோட ஆனந்தமாக கழுத்துல அழகான ஒரு நீலமணி, அதோட பச்சையா ஒரு மணி வச்சுருக்கார். கௌஸ்துபம்னு ஒரு மாலை போட்டுருக்கார். சின்னவருக்கு ஆபாத லம்பனியமான வனமாலயத்தை வெளியேற்று இப்படி வனமாலையை போட்டு இருக்கார். அற்புதமான சங்க சக்கர கதாபாணி அழுதுட்டு இருக்கார். ஒரு கண மனசுல தோணிட்டு அதுக்கப்புறம் என்ன உலகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களை மறந்து போச்சு. இதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேனோ, இது ரொம்ப வேணும்னு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட பைசாவை சேர்த்து வச்சோம்னா எல்லாம் என்னால நமக்கு வேண்டாம்னு தோணும். அது பாட்டுக்கு இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. அந்த ஒரு மனப்பக்கம் ஒரு கணத்துல வந்து சரியா அவஸ்தோஸ்மேத்யாத்மனி யோக்ஞோ நஹி திருஷ்டா. அவர் நேர பார்த்தீங்களா? கை கொடுக்கிறீங்களா? ஹலோ சொன்னீங்களா? அந்த மகாவிஷ்ணுக்கு ஒண்ணும் இல்லப்பா, இதே இதுல காணப்பட்டார், அவ்வளவுதான். திருஷ்டே தஸ்மின் சர்வம் அசத்யம் பவதீதம். அதை பார்த்ததுமே சர்வம் அசத்யம் பவதீதம், இது முழுக்க என்ன உண்மையாக காணப்படல. நித்திய சூரியாக ஆனந்தமா இருந்துட்டு இருக்கான் வைகுண்ட லோகத்துல. இதுல உலக நினைச்ச இன்னொரு உலகத்தை சுட்டி பட முடியாத, எல்லாத்தையும் அடையலாமே, வேண்டாண்ட. ஏன்? அந்த மகாவிஷ்ணுவை பார்த்துட்டே இருக்கோம், அவரை நினைச்சுட்டே இருக்கோம், அவருடைய சொரூபத்துல மூழ்கி இருந்துட்டு இருக்கான், வேற ஒண்ணும் வேண்டியது இல்லையே. இவ்வளவு பதார்த்தமும் நமக்கு எதுவும் வேண்டாம்னு காணப்படுறத. ஏன்? அந்த பதார்த்தத்தை அந்த ஸ்வரூபத்தை பார்த்தோமே, அந்த மகாவிஷ்ணு அனுகிரகம் நமக்கு வந்த மாத்திரத்தினால என்ன ஆயிடுதான்? திருஷ்டே தஸ்மின் சர்வம் அசத்யம் பவதீதம். தூங்கினவனுக்கு ஸ்வப்னத்துல பார்த்த பொருள் எல்லாம் முடித்துன்ற பொருள் அதெல்லாம் எப்படி அசத்தியம் ஆயிடுத்தோ, அதே போல இந்த பதார்த்தங்கள்லாம் அசத்தியம்னு தெரிஞ்சது. ஏன் அசத்தியம்? இதனால நிஜமான ஒரு சுகத்தை நான் பார்க்க மாட்டேன். நிஜமான சுகம் இதை விட அந்த மகாவிஷ்ணு அனுகிரகத்தினால்தான், அவருடைய நினைக்கிறதுனால்தான். இவரே ராமரசம்னா சர்வகாலம் இந்த ராமரசத்தை ராம நாமாவை சொல்லிட்டு இருந்தா வரக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தம் நீங்க பால்பாயத்தை சாப்பிட்டா வரதா, சினிமாவை பார்த்தா வரதா, ஒன்னும் வரலையே. முன்னால இவைகள்லாம் ரசித்தோம், இவைகள்லாம் சுவைத்தோம், இவே வேணும்னு நினைச்சுட்டு மணிக்கணக்காகவே உழந்ததான நாட்கள்லாம் உண்டு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு அதெல்லாம் ஒன்னும் வசதியா காணப்படல. அது மாதிரி திருஷ்டே தஸ்மின் சர்வம் அசத்யம் பவதீதம் தம் சம்சாரத்வாந்தமனுதாந்த விநாசம் ஹரிமீடே. ராஜாமுக்தம் லோகயுதம் ஹேமயதாக்ரௌ யோகாஷ்டாங்கைஹி உஜ்வலித ஞானமயாக்ரௌ தத்வா ஆத்மானம் ஞம் பரிசிஷ்டம் ச விதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. ராஜாமுக்தம். இத்தனை நாள் என் மனசுல ஆசைகள் இருந்தது, இது வேணும் அது வேணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த பொருள்கள்ல ஒரு ஆசையானது எவ்வளவு இருந்ததுன்னா அது இல்லாத போனா இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற நிலைக்கே இருந்தது. சில பேர் பாருங்க, நாம் இப்படிதான் இருக்கணும், ஒரு முடி வெள்ள முடி வெளியில் தலையில இருக்கக்கூடாது, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். அது பாட்டு வெளுத்து போட்டு உனக்கு என்ன, இன்னும் நம்ம நாட்டுல கௌரவம் தானே, வயசாச்சுன்னா கௌரவம் தானே, ஆனா தெரியாது, அது அப்படியே கலப்பா இருக்கணும். அதே போலயே விவகாரமும் அந்த நகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். தினந்தோறும் 5 நிமிஷம் அதை நீட் பண்ணி விவகாரம் முழுக்க எத்தனை ஒவ்வொரு இடத்துலயும் இன்னும் கண்ணு இது உருவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இது விவகாரம் எல்லாம் எதுக்குன்னு அதுல ஒரு ஆசை இருந்தது ஒரு காலத்துல. இப்படித்தான் நான் காணப்படணும் அப்படின்னு நினைச்சேன். பல்லு வந்து நேரத்தான் இருக்கணுங்கிற அதுக்கான கிளிப்பு போட்டுண்டு நானாவஸ்தப்பட்டு பார்க்கிறோமோ இல்லையோ லோகத்துல மனுஷாளுக்கு வந்து தான் இப்படி காணப்படணும்னு ஒண்ணு, அதே போலயே தனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு இப்படி எத்தனை ஆசைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்தது. ஆனா இதெல்லாம் என்னாச்சுன்னா விட்டு போச்சுன்னா ராஜாமுக்தம். எப்படி விட்டு போச்சு? லோகயுதம் ஹேமயதாக்னௌ. தங்கத்தோட காப்பர் கலந்து, தங்கமும் அது செப்பும் கலந்து
கலந்து விட்டு நாங்க தங்கம்னு கொடுத்துட்டான் நமக்கு. ஆனா என்ன பண்ணினா அது தெரிஞ்சுல அது சுத்தமான தங்கமா வேணும் அப்படின்னு புட்டம் போட ஆரம்பிக்கிற. புட்டம் போடுறதுன்னு என்ன, நெருப்புல போட்டு நல்லா உருக்க அதை காய்ச்சி அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டோம். ஏன்னா தங்கம் தனியா வந்துடும், இது மட்டும் செப்பு மட்டும் தனியாயிக்கும். தங்கமானது சீக்கிரமா உருகி போயிடும். உருகி அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அழகா என்ன பளபளன்னு பிரகாசிக்கிறது பார்த்தீங்களா. அதுல இருக்கக்கூடியதான அழுக்க நீக்கின பிறகு அது எப்படி மிக அழகாக பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி அழுக்கோட ஆணவ மனம், காய்க மனம், கார்மிக மனம், எத்தனை மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்கள் இவைகள்லாம் என் இடத்துல இருந்ததே அதெல்லாம் விட்டு வருகிறாக முக்தம் லோகயுதம் ஹேமயதாக்ரோ. அந்த செப்போட கூடியதான அந்த தங்கமானது நெருப்புல போட்டதுமே அது எப்படி தனியாக தன்னுடைய எல்லா விதமான மாலின்யங்களையும் அழுக்கையும் நீக்கி விட்டு தங்கம் புடம் போட்டு சுத்தமாக ஆறதோ அதே மாதிரியே நானும் என் மனச பகவான் இடத்துல ஒரு பக்தியை பண்ணினேன். பகவானுடைய அந்த பகவத் பக்தால நமக்கு சொல்லி கொடுத்தா யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யார தாரண தியான சமாதி அப்படின்னு அஷ்டாங்க யோகங்கள். உண்மையைத்தான் சொல்லணும், நல்ல கிரந்தங்களை தான் படிக்கணும், பகவானுடைய ஸ்வரூபத்தை எப்பொழுதும் கேட்கணும், அவருடைய மகிமைகளை கேட்கணும், நல்ல கிரந்தங்களை வாசிக்கணும், மனுஷன் எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோட இருக்கணும், பகவான தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். இப்படின்னு புலன்களை மாத்திரா அப்படின்னு சொல்லி அந்த புலன்கள்லாம் அனாவசியமா வெளியில போகப்படாது, உபயோகம் இல்லாத வார்த்தையை பேசிட்டே இருக்கப்படாது, கூடிய மட்டும் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இப்படி இதெல்லாம் யோகா அஷ்டாங்க யோகம்னு பேர். இந்த அஷ்டாங்க யோகங்களோட இருந்தவளுக்கு யோகா அஷ்டாங்கை உஜ்வலித ஞானமயாக்னோ. இதான் நெருப்பு. இந்த நெருப்புல போடப்பட்டதான மனசு, நெருப்புல போடப்பட்டதான தங்கமானது அதுல இருக்கக்கூடியதான செப்பு முதலிய லோகங்களோட கலந்ததான அழுக்கை எப்படி அகற்றுகிறதோ அதே விதமாகவே நம்ம மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள், வெண்ணங்கள், விருப்பங்கள், குரோதங்கள், கோபங்கள் எத்தனை இருக்கு தெரியுமோ. இந்த ஜென்மாவில சம்பாதிச்சதா கோட்டி கோட்டி ஜென்மாக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அத்தனை அழுக்கும் அந்த பகவானுடைய அனுகிரகத்துல போறதான். அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த அஷ்டாங்க யோகத்தை உங்களுக்கு வரும்படி பண்ற. யோக அஷ்டாங்கை உஜ்வலித ஞானமயாக்னோ. அந்த பகவானுடைய அக்னி, பகவத் ஸ்வரூபம் இருக்கே, அவருடைய அந்த ஞானம்ங்கிற ஒரு அக்னி, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசஸ்துரு அர்ஜுனா. அந்த ஞானம் வந்துட்டு எல்லா பதார்த்தம் எத்தனை கோடி ஜென்மாக்களை சேர்த்ததான பஞ்சித்த கர்மா எல்லாத்தையும் ஒரு கணத்துல போயிடுது. அது எப்ப நமக்கு வரப்போறது சார், நான் கவலைப்படாதீங்க, எப்ப வந்துடலாம். பகவானை பிரார்த்தனை பண்ணணும், மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பகவானே ஹரியே என்னை காப்பாத்த, ஹரின்னு ஹரதி பாப்பானி துஷ்ட சிந்தையை ரபிச்சு கொடுத்தா. நீங்க பண்ணிட்டே இருந்து ஒரு நாள் உருகி பண்ணுவேன் அன்னைக்கு போயிடும். அதுவும் இத்தனை நாள் பண்ணினேன் சார், போகலையே சார், ஏன் கவலைப்படுற. மலை இருக்க, மலையில இருக்கக்கூடிய அந்த கல்ல ஒவ்வொரு கல்லா உடைச்சுன்னு இருக்க. ஒரு நாளைக்கு தானம் முழுக்க விழுந்துறதா இல்லையா. மரத்தை அடிக்கிறதும் அந்த கத்தியெல்லாம் ஒவ்வொன்னா கோடாலியில விட்டுட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு பட்டம் போயிடுறதா இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கும். ஆனா நமக்கு எவ்வளவு முடியலையே இன்னும் போகலையே அப்படின்னு ஒரு கவலை வந்து வேண்டாம். பகவான் பாரம் போட்டுதான் பண்ணிட்டே இருக்கோம். யோக அஷ்டாங்கை உஜ்வலித ஞானமயாக்னோ தத்வா ஆத்மானம் ஞம் பரிசிஷ்டம். இந்த மனசை எரிச்ச பிறகு எது மிச்சம் இருக்கோ மனதோ யமனிதாவே. மனசா அந்த லைட்டு போனவர் அந்த பரமாத்மா தான் மிஞ்சு இருக்க. இதுதான் உபநிடத்துல நேதி நேதி நன்யஸ்மாதிபி நேத்யன்யத் பரமஸ்தி நேஹநாஸ்தி சிந்தனா அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்றது. அப்படி தத்வா ஆத்மானம் ஞம் பரிசிஷ்டம் சவிதோ எம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே அப்படின்னு விசேஷமான யோகங்களை எல்லாம் இங்க சொல்ற. அதுக்கு பிறகு எம் விஜான ஜோதிஷமாத்யம் சுவிபாந்தம் கிருத்யேந்து அக்னி ஓகரமீட்யம் தடிதாபம் பக்தியாராத்யே ஐவ விம்சத்யாத்மனி சந்தம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. எம் விஜான ஜோதிஷமத்யம் சுவிபாந்தம். அவர் விஞ்ஞான ஜோதிஷ். இந்த
ஜோதிஷ் மாதிரி இல்ல. இது என்ன பண்றது, பொருளை காட்டுறது, உருவத்தை தான் காட்டுறது இந்த ஜோதிஷ். ஆனா வாசனை இதை காட்டுறதோ, இது இல்லாத போனாலே வாசனை தெரியுது. மாம்பழம் உங்க ஆத்துல வாங்கி வச்சோம்னா அங்க வந்து லைட்டா பண்ணாலும் ஓ மாம்பழம் இருக்குன்னு தெரியும். எப்படி சார், நான் பலாப்பழமும் மாம்பழமும் இருந்ததுன்னா நிச்சயமா தெரியப்படாது, வாசனை நல்லா தெரியுது. அதுக்கு லைட் வேணும்னு நிர்பந்தம் இல்லை, இருட்டுலயும் வாசனை தெரியுது. அதே போலயே லைட் ஆஃபா எடுத்து நீங்க சாப்பிட்டா சுவை தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு நினைச்சா ஸ்திரீகள் என்ன பண்ணுவா தெரியுமா, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருந்தா நீங்க லைட் ஆஃப் பண்ணுவா, நீங்க சாப்பிடுறப்ப சுவை தெரியாம விவகாரம் என்ன. அதுக்கு இருட்டுல இருந்தாலும் உங்களுக்கு சுவை நாக்க கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா? அப்ப என்ன, சுவையோ மற்ற பதார்த்தங்களையோ காட்டுவதற்கு இந்த தீபம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உள்ளூர ஒரு தீபம் இருக்க, மகாத்மா இருக்க, அவர் என்ன பண்றா தெரியுமா, நான் எல்லாத்தையும் காட்டுறார். கண் வழியாக உருவத்தையும், காது வழியாக சொல்லையும், மூக்கு வழியாக வாசனையும், நாக்க வழியாக சுவையும், அதே போல தோல் வழியாக ஸ்பர்சத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன சொன்னேன், இது ஜோதிஷு, அது ஜோதிஷர்களுக்கு ஜோதி தத்தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுரோபாத தேவமிருதம். ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷாக விளங்குகிறார் அந்த பரமாத்மா. தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வமிதம் விபாதி. அவர் ஒழித்த பிறகுதான் அங்கிருந்து கடன் வாங்கின்னு இந்த ஜோதிஷெல்லாம் ஒழியுது. சூரியனோ சந்திரனோ அக்னியோ மின்னலோ எல்லாமே அவரிடத்திலிருந்து கொஞ்சம் வாங்கிட்டு தான் பிரகாசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஜோதிஷம் எம் விஞ்ஞான ஜோதிடம் மாத்தியம் சுவிபாந்தம். அது விஞ்ஞான ஜோதிஷத அறிவு கடல், எல்லாவற்றையும் அறிவிக்கிறவர். அவர் தான் முதல் ஜோதிஷர். அப்படிப்பட்டதான ஆத்தியமான ஜோதிஷர் சூரியகாந்தம் கிருதி அர்க்க இந்து அக்னிஹோகசம். அந்த ஜோதிஷம் எங்க இருக்கு, சூரியன் இடத்துல இருக்கு, சந்திரன் இடத்துல இருக்கு, நெருப்புல இருக்கு, மின்னல்ல இருக்கு, எல்லாம் அந்த ஜோதிஷம். அக்னி அர்க்க இந்து ஓஜசம் ஈட்யம் தடிதாபம் மின்னல் போல இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் பக்தியா ஆராத்யா இஹைவ விஷந்தி ஆத்மனி தந்தம். அவரை அறியறதுக்கு வேற வழி இல்லை. நான் வசத்தையே சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கேன், அது பண்ணுவேன் இது பண்ண ஒன்னும் நடக்காது. அவரிடத்துல பக்தி வேணும், சரணாகதி வேணும், பகவான தியானம் பண்ணுங்க, சரணாகதி அடைங்க. உங்க புத்தி சக்தினால ஒன்னும் அறிய முடியாதவர, அவர் போட்ட பிச்சை தான் உங்களுடைய புத்தி. ஆகையா அவரை தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன பக்தியா ஆராத்யா, அவருக்கு ஆராதனை பண்ணணும், அவரை பூஜை பண்ணணும், அவருக்காக புஷ்பங்களை பறிச்சுட்டு வரணும், அவர் இருக்கிற இடத்தை சுத்திப்படுத்தணும், அவரை தியானம் பண்ணணும், அவருடைய நாமாக்களை சொல்லணும், அவருடைய பாதத்துல துளசியை போடணும், அவரை வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய கதையை காதால கேட்கணும். இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்தியாராத்யா இஹைவ விஷந்தி ஆத்மனி சந்தம். ஏதோ அங்கே போய் இங்க வேண்டாம், அவருடைய அனுகிரகத்தினால இங்கேயே அடையலாம். துருவசுவாமிக்கு அப்பொழுதே ஞானத்தை கொடுத்தார். நான் இப்பவே மோட்சத்துக்கு வைகுண்டத்துக்கு வரேன் வேண்டான்ட்டு, இங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் அப்பா ஏன் திடீர்னு என்ன தியானம் பண்ணினாங்கிறத நான் ஆயிட்டு போயிட மாட்டேன். உனக்கு எல்லா போகங்களும் இங்கேயும் வேணும், ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும், பிறகுவா. அப்படி லோகத்துல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான கருணாமயனவன். பக்தியாராத்ய இஹைவ விஷந்தி ஆத்மனி தந்தம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே பாயாத் பக்தம் ஸ்வாத்மனி தந்தம் புருஷம் யோ பக்தியாஸ்தௌதி த்யங்கிரசம் விஷ்ணுரிமம் மாம் யத்யாத்மானம் ஸ்வாத்மனி சம்ஹ்ருத்ய சதா ஏகः தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே பாயாத் பக்தம். அவரிடத்துல பக்தியை செலுத்தினேன்னா அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? தன்னுடைய சேர்த்துக்களை நித்திய சூரிய ஆக்கிவிடுறார். அவருடைய உருவம் என்ன உங்களுக்கு வந்துடுறது. அவருக்கு நிர்குணமான ரூபம், நீங்களும் நிர்குணமான ரூபம். சகுண ரூபமான உபாரணம் பண்ணா சகுண ரூபமும் வருது. அப்படி பாயாத் பக்தம் ஸ்வாத்மனி தந்தம் புருஷம் யோ, அவர்தான் புருஷன். உத்தம புருஷத்துவ அந்யா பரமாத்மேஸ்திருதா யோ லோகத்ரயமாதித்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? அப்படிப்பட்டதான புருஷம் யோ பக்தியா ஸ்தௌதீதி அங்கிரசம் விஷ்ணுரிமம்மா. பக்தியினால ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ நானும் அறிவுடைய ஸ்தோத்திரம் படித்தேன் அப்படி படிக்கப்படாது. உருகி அங்க மனசை பகவானுக்கு செலுத்தி படிங்க. அங்கிரசம்மா விஷ்ணுரிமம்மா. இந்த சரீர
ஏகா. இப்படி இந்த ஆத்மாவை மனதை தன்னிடத்தில் ஒழுக்கி, ஆத்மானம்னா மனதை, சுவாத்மனே தன்னிடத்தில் சம்ஹிருத்ய சதா ஏகா தியானம் பண்ணிருக்க கூடியதானாலும் தம் சம்சார துவந்த விநாசம் ஹரிமேரே அப்படின்னு இந்த பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு, இத்தம் ஸ்தோத்திரம் பக்தஜனேத்யம் பவபீதி ஸ்வந்தாக்காபம் பகவத்பாதீயமிதம் யः விஷ்ணோர்லோகம் படதி ஷృణோதி வ்ரஜதி ஞானம் ஞேயம் ஸ்வாத்மனி தாப்னோதி மனுஷ்யः அப்படின்னு கடைசி ஸ்லோகத்துல ஒரு பலஸ்ருதியை சொல்றார். இத்தம் ஸ்தோத்திரம் பக்தஜனேத்யம், பக்த ஜனங்களால துதிக்கப்படுகின்றதான மகாவிஷ்ணுவ பவபீதி துவந்தர்காபம், சம்சாரம் எனக்கூடியதான பயம், அந்த பயம் எனக்கூடியதான இருட்டை போக்குறதுக்கு வேண்டியதான சூரியன் மாதிரி இருக்கிறவர் பகவத்பாதீயமிதம் யः, பகவத்பாதால் பண்ணினது பகவானுடைய பாதத்தில் உங்களை சேர்க்கக்கூடியது. பகவத்பாதீயமிதம் யः விஷ்ணோர்லோகம், வெறுமன படிச்சாலே கேட்டாலே மகாவிஷ்ணு லோகம் கிடைக்கும். விஷ்ணோர்லோகம் படதி ஷృణோதி விரஜதி ஞான, ஆனா அவருடைய தத்துவத்தை அறிந்தவன் ஞானம் ஞேயம் ஸ்வாத்மனித ஆப்னோதி மனுஷ்யா, ஞானம் ஞேயம் அறிவையும் அறியக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் சுவாத்மனி தன்னிடத்திலேயே ஆப்னோதி மனுஷ்யா அப்படின்னு அழகாக இந்த மகாவிஷ்ணுடைய ஸ்தோத்திரம், ஹரிமிட ஸ்தோத்திரம் படிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆச்சாரியாருடைய ஸ்தோத்திரத்துல எத்தனையோ ஸ்தோத்திரங்கள், ரொம்ப ரசமான ஸ்தோத்திரம். தோஷே பக்தியா விஷ்ணுமனாதிம் ஜகதாதிம் யஸ்மின்னேதத் சம்ஸ்ருதி சக்கரம் பிரமதி தம் யஸ்மின் திருஷ்டே நஸ்யதி தத் சம்ஸ்ருதி சக்கரம் தம் சம்சாரத்வம்ச விநாசம் ஹரிமீடே அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த ஸ்தோத்திரம். ஆச்சாரியால் பண்ண ஸ்தோத்திரங்களை ஒவ்வொன்றும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சார்ல, அவர் அனுகிரகத்தினால நாம் இதை பார்த்தோம். இதற்கு